ஹலோ வீவர்ஸ், இந்த வார ஸ்பெஷல் என்னென்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தாங்க. காலிஃப்ளவரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா அலசி வச்சுக்கோங்க. வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு நச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா அந்த காலிஃப்ளவரை எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 விரலால் சோம்பு எடுத்து அதை வெறும் வானிலையில் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அதை கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, நான் ஏற்கனவே எப்படி உப்பு போடணும்னு சொல்லியிருப்பேன், அதை அளவு உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. இந்த காலிஃப்ளவர் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இந்த நீராவியிலே என்ன பண்ணணும், நீங்கள் வேக வைக்கணும். அதுக்கு அடுப்பை சிம்லே போட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடியை திறந்து நீங்கள் கிளறி பாருங்கள். வெந்துருச்சுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டு நல்லா பிரட்டிகிட்டே இருங்க. இந்த மிளகாய் பொடி காலிஃப்ளவரில் நல்லா பட்டு ட்ரை ரோஸ்ட் மாதிரி ஆயிரும். ஓகேங்க, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.